வேதத்திலே பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் என்ற 2 பிரிவு உண்டு. அதிலே இந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் சிறிய தீர்க்கதரிசிகள், மைனர் ப்ராஃபெட்ஸ் என்று நமக்கு சொல்லப்படும். எழுப்புதல் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ இங்கெல்லாம் இந்த யோவேலனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், ஆமென், அவைகளெல்லாம் நாம் இந்த வசனம் மட்டுமல்ல, மற்ற நிறைய வசனங்கள், யோவேலின் தீர்க்க தரிசன புத்தகத்தில் உள்ள வசனங்கள். குறிப்பாக இந்த வசனம் ஒரு வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்கிலீஷில் இந்த வார்த்தை பாருங்கள், யூ ஷால் ஈட் இன் பிளண்டி and be satisfied and praise the name of the Lord your God who has dealt wondrously with you, and my people shall never be put to shame. ஒரு ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதில் பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், இது ஒரு வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. ஆண்டவர் நம்முடைய பேசிக் நீடு, முதலாவது நம்முடைய அடிப்படை தேவை என்ன என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே முதல்ல ஆண்டவர் டச் பண்ணுறார். நல்லா சாப்பிடுங்க, சம்பூரணமாய் சாப்பிடுங்கள், சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. திருப்தி, இன்றைக்கு அந்த திருப்தியற்ற ஒரு நிலை இயேசுவின் நாமத்தினாலே இந்த 2வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு அந்த திருப்தியை, ஆமென், பூரண சம்பூரண திருப்தியை தேவன் நமக்கு தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நம்மளை ஆண்டவர் அதிசயமாக வழி நடத்திட்டு வந்திருக்கிறாருங்க. ஆமென். நாம் நினைக்கிற மாதிரி நம்ம ஏதோ நம்ம உழைக்கிறோம், நம்ம பிழைக்கிறோம், நாம் பிரயாணம் பண்ணுறோம், இதெல்லாம் ரொட்டீனாக அப்படியே நடந்துக்கிட்டே போகுது. இல்லை. ஆண்டவருடைய கிருபை, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், உன்மேல் கிருபையாக இருக்க கடவர், உனக்கு சமாதான கட்டளையிட கடவர். இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன அடிப்படையிலே சொன்னாரோ அந்த அடிப்படையிலே தான் ஆண்டவர் நம்மை அவர் நடத்தி வருகிறார். அவர் திருப்தியாக்கி நடத்துகிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நமக்கு அனுகூலம் பண்ணுகிற தேவனாக கர்த்தர் இருக்கிறார். தேவ ஜனங்கள் will experience abundant provision. தேவனுடைய போஷிப்பு, தேவன் நம்மை வழிநடத்துகிற பேசிக் நீடு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது முதற்கொண்டு தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம மேலே அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஸோ அப்படி நம்மை நடத்துகிறதுனாலே நாம் என்ன செய்யணும்? நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தருடைய மகத்துவத்தை, அவர் எனக்கு செய்த நன்மைகளை, அவர் பாராட்டின இரக்கங்களை, அவருடைய கிருபைகளை நாம் இன்னும் அதிகமாய் புகழ, இவர்கள் என் ஜனங்கள், இவர்களை நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சாப்பிட்டு திருப்தி அடைந்து அப்படியே செட்டில் ஆகிறதில்ல. அதற்காக தாவீது சொல்கிறார் அல்லவா, தேவரீர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு தக்கதாக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்மை தொழுது கொள்ளுவேன், உம்முடைய மகத்துவத்தை மகிமைப்படுத்துவேன். இவர்கள் என் ஜனங்கள், இவர்களை நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய மகத்துவத்தை துதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஸோ இந்த வசனங்கள் அதை முக்கியப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து கடைசியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள்
ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அவருடைய ஜனமாகிய நாம் ஒருபோதும் நெவர் எவர் நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை, தலை குனிவதில்லை. ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கும், அவருடைய வழி நடத்துதல் நம்ம மேலே இருக்கும். இந்த வசனத்தில் 3 காரியங்கள் என்ன தீம், இந்த வசனத்தினுடைய முக்கியமான அந்த கருப்பொருள் என்ன அப்படின்னா 3 விஷயங்கள். abundant provision, அற்புதமான அவருடைய போஷிப்பு. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, இல்லைங்களா, அந்த ஒரு சம்பூரணம், ஒரு நிறைவு, குறைவற்ற தன்மை, பற்றாக்குறை. இந்த 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 மாதத்தில் இந்த பற்றாக்குறை அதிலெல்லாம் நீங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்க. ஆமென். அதை சந்தேகப்படாதீங்க. இப்போ இப்படித்தான் சொல்லுவாங்க மாதம் அப்படி நினைக்காதீங்க, ஒருபோதும் அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், சரிங்களா? ஆகவே abundant provision, you shall eat in plenty, நீங்கள் சாப்பிடுவீர்கள், இல்லையா? ரொம்ப கன்ஃபார்மாக ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சாப்பிடுவீங்க, திருப்தி அடைவீர்கள், சரிங்களா? நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், இல்லையா? ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரியது, சரிங்களா? இந்த மரண தருவாயில் இருந்து நம்மை மீட்டெடுத்தாரே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் அடுத்த பகுதி என்னவென்றால் ரெஸ்டோரிங் ஹானர். கர்த்தர் நம்முடைய கனத்தை திரும்ப, அதனால தான் அங்கே சொல்லுவேன், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இழந்த அந்த கனத்தை எந்த இடத்துல நாம், இந்த மகிமையும் கனமும் அவராலே வருகிறது. அவர்தான் நமக்கு கனத்தையும் ஐஸ்வரியத்தையும் தருகிற தேவன். ஸோ இந்த மகிமையும் கனமும் அவராலே வருகிறது. ஆண்டவர் தான் நம்மை கனப்படுத்துகிறவர், தலை நிமிர செய்கிற தேவன், சரிங்களா? அவர் நிச்சயம் செய்வார். எந்தெந்த இடங்களில் எல்லாம், சரிங்களா, ஆண்டவர் உணர்த்துகிற என்னென்ன இடங்களில் எல்லாம் நீங்கள் உங்களுடைய ஸ்கூலில், உங்களுடைய காலேஜில், நீங்கள் பணி செய்கிற இடங்களிலே, அல்லது நீங்கள் பிரயாணிக்கிற இடங்களிலே, இன்றைக்கி பார்க்குறோம் எவ்வளவோ காரியங்களை நம்ம பார்க்குறோம். இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இவைகளில் எல்லாம் அவமானங்கள், நிந்தைகள், இப்படி எல்லாம் நிறைய காரியங்களை பார்க்குறோம். கொஞ்ச நாட்கள் கழித்து அவர்களுக்கு கிடைக்கிற கனம், அவர்களுக்கு கிடைக்கிற எந்த இடத்துல அவர்கள் அவமானப்பட்டார்களோ, எந்த இடத்துல அவர்கள் விழுந்தார்களோ, எந்த இடத்துல அவர்களை மற்றவர்கள் துச்சமென மதித்தார்களோ, தேவன் அவர்களை மகத்துவமாய் எழுப்பி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். வழிகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவைகளாக இருந்தால் சத்துருவும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த 3 விஷயங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார், சரிங்களா? இது தான் அந்த வசனத்தினுடைய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அடுத்து நம்ம இந்த வசனத்தில் இருந்து சம்பூரணம், சரிங்களா, பூரண திருப்தி. சம்பூரணம் என்றால் என்ன? ஒரு டீச்சருடைய பேர் போன வாரம், அதுக்கு முந்தின வாரமோ, இங்கே பின்னால் ஜூப்ளி டவுனில் இருக்கிறாங்க, ராஜசேகர் சார் வருவார் இல்லையா, ஈவினிங். அவங்களுடைய அக்கா பேர் சம்பூரணம், டீச்சர். அவங்க தான் சாட்சி சொன்னாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் வந்து, அவங்க பேரை ₹1 காயினை விழுங்கிட்டான்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க இல்லையா. அவங்க பேர் சம்பூரணம், சரிங்களா? சம்பூரணம் என்றால் என்ன? டீச்சர் சொல்லுங்களேன். சம்பூரணம், ஃபுல்னஸ் இல்லையா, பூரணம், பெர்ஃபெக்ட், முழுசா, சம்பூரணமாய்.
நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அரைகுறையாய் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, அவர் சம்பூரணமாய். சொல்கிறோம் இல்லையா, இன்னைக்கு சாப்பாடு நல்லா ஃபுல் கட்டு கட்டினேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் ஜோயிலு? ஃபுல் கட்டு அப்படின்னா குறையே இல்லை, ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், நீங்கள் சம்பூரணமாய் சும்மா சாப்பிட்டு அப்படி அல்ல, சம்பூரணமாய். உடனே நீங்கள் நினைக்க, என்ன நாங்கள் என்ன சாப்பாடு இதுதான், நாங்கள் என்ன அதுலையா கவனம் செலுத்துகிறோம், நாங்களாம் ஆவிக்குரியவர்கள், எங்களுக்கெல்லாம் அது ரெண்டாவது தான். இல்லை இல்லை அருமையானவர்களே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்போம். அதே நேரத்தில் நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அன்றென்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நம்ம டெய்லி ஃபுட்டு நமக்கு ரொம்ப அவசியம். அதற்காகத்தான் இவ்வளவு சிருஷ்டிப்புகளை, இவ்வளவு இயற்கையை ஆண்டவர் நமக்காக, உணவுக்காகத்தான் ஆண்டவர் நமக்காக இவைகளெல்லாம் படைத்திருக்கிறார். ஆகவே சம்பூரண திருப்தி, சம்பூரண முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன இதிலெல்லாம் சம்பூரணத்தை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார்? சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து என்று இங்கே வேதம் சொல்லுகிறதனுடைய அந்த உள்ளான கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது தேவாலயத்தின் சம்பூரணம், abundance of God's house, abundant blessings of God's house. தேவாலயத்தின் சம்பூரணத்தினால் நாம திருப்தியாவோம். தேவாலயத்தின் சம்பூரணம். சங்கீதம் 36:78 வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 36:7-8. முதலாவது, கர்த்தர் நம்மை எந்த சம்பூரணத்தினால் நம்மை நிறைக்கிறார் என்றால், தேவாலயத்தின் சம்பூரணத்தினால். தேவாலயத்தின் சம்பூரணம் என்பது என்ன? சங்கீதம் 84 நம்ம வாசிக்கும்போது அதில் ஏராளமான தேவாலயத்தின் சம்பூரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சங்கீதம் 84 நாம் வாசிப்போமானால் அதில், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தமனவுமாயிருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
தேவாலயத்தின் சம்பூரணம் என்பது இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற அத்துணை ஆசீர்வாதங்களும். அதனால தாங்க சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள். சபையிலே தேவன் ஏற்படுத்தி இருக்கிற சபை என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். சபை என்பது ஆண்டவருடைய காட்ஸ் ஃபேமிலி இல்லையா? இது ஒரு குடும்பம், இது ஒரு சேனை. ஏன்னா இது ஒரு சேனை, சத்துருவுக்கு எதிராக யுத்தம் செய்கிற ஒரு சேனை. தனி மனிதர்களாக இருந்தாலும் குடும்பமாக கர்த்தர் நம்மை இணைத்து தேவாலயத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து, எப்படி அன்றைக்கு நோவாவின் காலத்திலே அந்த பேழையை ஜனங்களை காக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி கர்த்தர் உணர்த்தினாரோ பேசினாரோ, இதற்காக 120 ஆண்டுகள் நோவா பிரயாசப்பட்டு அந்த பேழையை கட்டி கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு தேவ எச்சரிப்பை சொன்னாரோ, அதுபோல கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற தேவ ஆலயம், தேவ பிரசன்னம், தேவாலயம். ஆகவேதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவாலயத்தின் மேல் தாவீது இங்கே சொல்லுகிறார், வாஞ்சையும் தமனமாய். இன்றைக்கு தேவாலயத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ள, அவருடைய சம்பூரணத்தினால் பேரின்ப நதியினால் நாம் நிரப்பப்பட நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவாலயத்தின் மேல் வாஞ்சை. தேவ ஆலயம், த டெம்பிள் ஆஃப் காட். 12 வயது நிரம்பி இருக்கிற போது இயேசுநாதர் தேவாலயத்திலே போய் அங்குள்ள வேதபாரகர்கள், அங்குள்ள அறிஞர்களோடு அவர் பேசிக்கொண்டார். பெற்றோர் வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு ஏன் இப்படி செய்தாய்? அவர் கேட்கிறார், நான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? என்னை ஏன் தேடினீர்கள்? ஸோ தேவாலயத்தில் சின்ன சாமுவேல், அவர் சொல்லுகிறார்கள் வேத வல்லுநர்கள், 7 வயதாக இருக்கிற போது அன்னாள் கொண்டு வந்து தேவாலயத்தில் அவரை விட்டுவிட்டார். பிற்காலத்தில் சபையில் வளர்ந்த அந்த சாமுவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு மைட்டி ப்ராஃபட்டாக மாறினார். அவருக்கு முன்னாக இருந்த தீர்க்கதரிசியும் அப்படி அதற்கு முன்னாகவும் இருந்ததில்லை, அவனுக்கு பின்னாகவும் சாமுவேலின் பிள்ளையாண்டான். தேவ சமூகத்திலே அவன் வளர்ந்தான். தேவ ரகசியங்களை பேசினான். தேவ ஆலயத்தினால் உண்டாகிற நன்மைகள் என்ன? ஏன் நம்ம சர்ச்சுக்கு போகணும்? ஏன் நம்ம தேவ பிரசன்னத்தை நாட வேண்டும் என்பது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வருகிறது. பிரியமானவர்களே, தேவாலயத்தை அதற்கு வயதோ அதற்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. ஆண் பெண் தேவ சமூகத்தை நாடி தேடி ஓடி வருவதற்கு எவ்வளவு சாக்கு போக்குகள், சுகவீனங்கள், பலவீனங்கள், தூரம் அப்படியெல்லாம் இருக்கும் என்றாலும் தேவ சமூகத்தை நாடி தேடி ஓடி வருவதை நாம் விரும்பணும். ஒருவேளை சர்ச்சில் வந்தால் அவ்வளவு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படியெல்லாமா இருக்கிறது, நாங்கள் எப்போதும் சபையை தேடி ஓடி வர அப்படின்னு ஒருவேளை நாம் நினைக்கலாம். சபை என்பது நம்மளை என்டர்டெயின் பண்ணுகிற ஒரு இடம் அல்ல, சரிங்களா? உங்களை ட்ரெயின் பண்ணுகிற, பழக்குவிக்கிற, யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற, ஒரு இனி வரும் காலங்களை எதிர்கொள்ள தேவையான, நீங்கள் எங்கே வளர்றீங்க என்பது உங்களுடைய நடக்கைகளிலே அது வெளிப்படும். அருமையானவர்களே, நம்ம எதோட அதிகமாக நம்ம நேரம் செலவழிக்கிறோம் பாருங்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நீண்ட நாட்களாக, பல வருடங்களாக, 40 வருஷம் 50 வருஷம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க இருக்கிறபோது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முக சாயல், அவங்களுடைய பேசுகிற வார்த்தைகள், அதில் எல்லாமே அது அப்படியே அது ஒருவருக்கொருவர் பிரதிபலிக்கும். ஏனென்றால் 2 பேரும் அதிக வருடங்கள் ஒன்றாக செலவழித்திருக்கிறார். அதுபோல தான் தேவ பிரசன்னம். தேவனோடு நடக்க 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 ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டிருக்கையில் அவன் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். சரிங்களா? ஆகவே தேவ பிரசன்னம், தேவனுடைய வாசஸ்தலம், சரிங்களா? அதில் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் வந்திருக்கிறோம். ஆனால் என்னுடைய ஆரம்பம் எப்படி ரொம்ப ஒரு அற்பமான
ஒரு ஆரம்பம்தான் இல்லைங்களா, ஹம்பிள் பிகினிங். ஆனால் கர்த்தர் இத்தனை ஆண்டுகளிலே நம்ம இவ்வளவு திரளாய் கர்த்தர் பெருக பண்ணியிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, தேவாலயத்தினால் உண்டாகிற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், இன்னும் நிறைய வசனங்கள் தேவாலயத்தின் நன்மை. சங்கீதம் 65:4, உமது வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாவோம். சங்கீதம் 81:6, கண்மலை தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். சங்கீதம் 91:16, நீடித்த ஆயுள், நீடித்த நாட்கள். சரிங்களா, ஆண்டவர் நம்மளை திருப்தியாக்குவார். தேவாலயத்திலிருந்து உண்டாகிற அற்புதங்கள். சங்கீதம் 147:14, 147:14 கர்த்தருடைய வார்த்தை வீதமாய் சொல்லுகிறது. வாசிங்கள், சங்கீதம் 147:14. உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாளாகிறது. உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். தேவாலயத்தில் வளர்க்கப்பட்ட, தேவாலயத்தில் விடப்படுகிற, தேவாலயத்தில் உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவர் உலாவுகிற தேசம். ஆகவே தேவாலயத்தின் சம்பூரணத்தினால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறார். இரண்டாவது சம்பூரணம் என்னவென்றால், உபாகமம் 33ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே இன்னொரு சம்பூரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 33:18-19. இரண்டாவது, முதல்ல பார்த்தோம் தேவாலயத்தின் சம்பூரணம். இரண்டாவது மெட்டீரியல் அபண்டன்ஸ். உலக பிரகாரமான பொருளாதாரத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு சம்பூரணத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே தர அவர் போதுமானவர். கடலின் ஆழம், சகலவிதமான பொருட்கள், உங்களுடைய களஞ்சியம் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். உங்கள் கிராமங்களில் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சங்கீதம் 144 13, 14, 15 அந்த வசனங்கள். ஃபினான்ஷியல் மெட்டீரியல் பிளெஸிங், அது நமக்கு அவசியம் பிரியமானவர்களே. நாட் ஒன்லி ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் பட் ஆல்சோ த ஃபினான்ஷியல் மெட்டீரியல் பிளெஸிங். இன்றைக்கு அநேகர் இந்த பொருளாதார உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து சில எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்கிறாங்க. அதற்கு ரொம்ப அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து சில ஊழியர்கள் கூட டாக்கிங் டூ மச் ஆஃப் இந்த விஷயத்தில், அதுதான் ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்காக அது மாறி விடுகிறது. பொருளாதாரத்தையே மையப்படுத்தி அப்படி செய்கிற ஒரு ஊழியம். ப்ராஸ்பரிட்டி, நீங்கள் செழிப்பாக இருக்கணும், செழிப்பாக இருப்பது தான் தேவனுடைய சித்தம், திட்டம். நீங்கள் வறுமையிலோ அல்லது நீங்கள் ஒன்றிலும் ஏங்க இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கிற போது உண்மை போல தோன்றினாலும் தட் இஸ் நாட் ட்ரூ, அது உண்மை அல்ல. எவ்வளவு பெரிய ஆள் ஒரு விஷயத்தை சொன்னாலும் அது வேத வசனத்திற்கு மாறாக இருக்கும் என்றால் ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்ள நாம் சங்கடப்படக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது நலம். ஒரு பெரிய மனுஷன் சொல்கிறார் அப்படிங்கிறதற்காக நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. வேத வசனத்தோடு அதை நாம் ஒத்து பார்க்க வேண்டும். சரிங்களா?
இப்போது பாருங்கள், நீங்கள் தரித்திரம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை, பொருளாதார குறைவில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படியெல்லாம் சொல்லி அந்த பண ஆசை, பண மோகம், நீங்களெல்லாம் செழித்திருப்பீர்கள், ஃப்ளைட்டு, ஆடம்பரம், அப்படியெல்லாம் அதை முக்கியப்படுத்துகிற மக்கள் உண்டு. ஏன்னா கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு இந்த வசனத்தை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி இது அடுத்த நிலைக்கு போயிடக்கூடாது, ஒரு நிதானம். ஆண்டவர் சொல்றார், மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை, பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர், பூமியும் அது நிறைவும், வானம் எவனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி, அப்படி சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய இங்கே வாசிக்கிறோம், மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடமில்லை. அவர் அவ்வளவு ஒரு வறுமை, எளிமை. அவர் பாருங்க, மாட்டு கொட்டகையிலே, முன்னணையிலே அவர் பிறந்தார், அப்படியெல்லாம் நான் பார்க்கிறோம். அப்போ ஏன் ஆண்டவர் நமக்கு ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் அப்படி வச்சிருந்தாருன்னா, ஏன் அவர் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பிறக்க வேண்டும்? அரண்மனையிலே அவர் பிறந்து ராஜ வாழ்க்கை வாழ்ந்து அப்படி இருந்திருக்கலாமே, அது அல்ல. ஸோ இப்போ என்ன முடிவாக நம்ம என்னத்துக்கு வருகிறோம் என்றால், ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உண்மைதான், டு சர்டன் எக்ஸ்டென்ட். நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவரே, நான் ஐஸ்வர்யவானாகி பெருமை கொள்ளாதபடிக்கு, தேவன் யார் என்று என்னை கேட்காதபடிக்கும், நான் தரித்திரம் அடைந்து தேவன் என்னை கைவிட்டார் என்று சொல்லாதபடிக்கும், தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடி ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் எனக்கு கொடாமல் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அன்றாட உணவை நல்லா ஆண்டவர் அந்த ஜெபத்தில் அவர் கற்றுக் கொடுத்தார். அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? வீடு, காரு, பங்களா, வாகனங்கள், இவங்களெல்லாம் நம்ம போன மாதங்கள் கூட வாகனங்களை நம்ம பிரதிஷ்டை பண்ணோம், வீடுகளை பிரதிஷ்டை பண்ணோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறது. தாவீது வர வர விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆபிரகாம் சீமானாக இருந்தான். ஸோ ஃபினான்சியல் பிளெஸ்ஸிங், மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் நமக்கு அவசியம். தேவன்தான் இவைகளை தருகிறவர். கர்த்தரால் வரும் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் வேதனையை கூட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே நாம் இதெல்லாம் யாரிடத்திலிருந்து வந்தது? கர்த்தரிடத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அதை நம்ம நம்பணும். அது மட்டுமல்ல, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற போது நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை விட தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய பணிகள், தேவனுக்கு கொடுக்கிற விஷயங்களிலே இன்னும் நம்ம என்ன செய்யணும்? வளர வேண்டும், நாம் அதில் பெருக வேண்டும். ஆரம்ப காலங்களிலே நமக்கு கொஞ்சம் வருமானம் வருகிற போது அதில் நாம் கொடுக்கிற தசமபாகங்களை விட இப்பொழுது கர்த்தர் பன்மடங்கு நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஸோ நம்முடைய கொடுத்தலின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கணும், அதிகமாக இருக்கிறது. நம்முடைய சபையில் தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிற விஷயத்தில் அதிகமாக கர்த்தருக்கென்று தியாகமாய், எனக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட குடும்பம் 4 பேரும் தசமபாகம் கொடுக்குறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 பிள்ளைகள், 4 பேரும் தங்களுடைய வருமானங்கள் இருந்து தசமபாகம் கர்த்தருக்கு செலுத்துகிறாங்க. இது ஒரு குடும்பம். இன்னொரு குடும்பம் இருக்குது, வாரம் மந்த்லி ஒன்ஸ் அல்ல, எவ்ரி வீக்
தசமபாகம் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார். என்ன சார் அருமையானவர்களே, இது கொடுக்கிற விஷயத்தை பற்றி இல்லை. தேவன் நமக்கு ஆசீர்வாத அனுகூலங்களை தரும்போது நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய பணிகள், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஊழியம், மிஷனரி பணிகள், இவைகளுக்காக நாம் இன்னும் அதிகமாய் கொடுக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கிருபை செய்கிற தேவன் பொருளாதாரத்தில், ஆமென். உன் பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நம்ம சபையில் யாரும் கொடுக்காதவங்க இருக்கிறீங்க, அப்படி அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. பொருளாதாரம் உயர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சீட்டு போடணும், வட்டி கொடுக்கணும், அதல்ல. வேதவசனம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பும். வாரி இறைத்தான் விருத்தி அடைந்தான். சரிங்களா? தேவனுடைய பணிக்காக நம்ம விதைக்கும் போது கர்த்தர் நமக்கு பன்மடங்கு அதை திருப்பி தருகிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஃபினான்சியல் பிளெஸ்ஸிங், பற்றாக்குறை, அது இந்த மாதத்தில் நீங்கும். பிரியமான கடன் பிரச்சனையிலிருந்து ஆமென், ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை இந்த மாதத்தில் சம்பூரணமாய் ஆண்டவர் பண்ணுவார். மூன்றாவது என்ன சம்பூரணம் என்றால், யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் வீதமாக, abundant அல்லது glorious ending. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமான முடிவு. நீ உடனே நம்முடைய மரண நேரம் அதுதான் நம்முடைய முடிவு அப்படி நினைக்கக்கூடாது. இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஆரம்பம் எப்படி இருந்ததோ, ஒருவேளை அற்பமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி, அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, அது ஒரு மகிமையானதாக இருக்கும், மகிமை பொருந்தினதாய். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. நீங்கள் அதே நிலையிலே, ஆரம்ப நாட்களிலே என்ன நிலையிலே இருந்தீர்களோ அதே நிலையில் அல்ல. யோபுவை பார்க்கிறோம். யோபுவினுடைய ஆரம்பம் ஒரு 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 பகுதி தான் ஆசீர்வாதம். ஆனால் யோபுவினுடைய முடிவு எப்படியா இருந்தது? டபுள் போர்ஷன், இல்லையா? அப்படிதானே இல்லையா? இரட்டிப்பான நன்மைகள், டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங் யோபுவுக்கு கிடைத்ததற்கு என்ன காரணம் என்றால், அவன் அந்த சோதனை வழியாய் கடந்து போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய முடிவு அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்களுடைய ஊழியத்தில், நம்முடைய படிப்பில் தேவன் சில பாடுகளை, சில கஷ்டங்களை அனுமதிப்பார். அவைகளெல்லாம் யோபு எதிர்கொண்டது போல சந்தோஷமாய் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு அப்ரோச் இருக்கிற போதுதான் யோபுவினுடைய மனைவிக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. மகிமையான ஒரு எண்டிங். ஆனால் யோபுவுக்கு இந்த ஒரு மகிமையான எண்டிங், க்ளோரியஸ் எண்டிங். முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்தார். வாலிப வயதில் உங்களுக்கு இருந்த அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்த அந்த கிருபைகளை விட தேவன் வயது முதிர 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 தேவனோடு இன்னும் நெருங்கி நீங்கள் வருகிற அந்த அந்த காலங்கள், ஆமென், அது மகிமையாக இருக்கும். கர்த்தர் அப்படியே மகிமைப்படுத்தி ரதத்திலே கொண்டு போனது போல கர்த்தர், அதாங்க அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி, க்ளோரியஸ் எண்டிங். அது ஒரு சாதாரண மரணம் அல்ல, நித்திய இளைப்பாறுதல். தாவீது வர 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 விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இருக்கிற இடத்திலேயே இருந்தல்ல,
ஆவிக்குரிய காரியங்களில் அந்த ஒரு நமக்கு வருகிற பாடுகள், போராட்டங்கள், சோதனை அதில் எல்லாம் பாருங்க. இன்றைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒருத்தர், ஒரு மாணவன், அவனுக்கு மைனா அந்த பறவை இருக்கு இல்லையா, மைனா, அதை அவன் வளர்த்து வந்தான். பெட் அனிமலாக இதாக வளர்த்துட்டு வந்தான் வீட்டில். எத்தனை பேர் வீட்டில் நாய், பூனை, இந்த மாதிரி பறவைகள், லவ் பேர்ட்ஸ் அதெல்லாம் வளர்க்குறீங்க? ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பாங்க இல்லையா பிள்ளைகள் அப்படியெல்லாம். இந்த மைனா வளர்த்த இந்த பையன் ரொம்ப பாசமாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான்னா அதனோட தான் அப்படியே விளையாட, பேச, இப்படிமா இருந்தான். சில வருஷங்கள் ஆச்சு. ஒரு நாள் அந்த மைனா செத்து போச்சு. இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, ஐயோ மைனா செத்து போச்சு, இவன் தேடுவானே, ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவானே அப்படியெல்லாம் நினச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு போய் அவனை சொல்லி அவனை தேத்தி அவனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போய் அவனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, தம்பி இது மாதிரி. அதுக்கு முன்னால் நிறைய சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம்ப்பா, நிறைய இழப்புகள்லாம் வரும், நம்ம அதெல்லாம் தாங்கிக்கணும், அதுக்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு பலன் தருவார் அப்படியெல்லாம் சொல்லிட்டு, ஏன்னா அவனை ரெடி பண்ணணும்ல இந்த மைனா இழப்பை தாங்கி கொள்ள, அப்படியெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம மைனா செத்து போச்சுப்பா. உடனே சரியா, ஆமாம்மா நீங்கள் தான் சொன்னீங்க இல்லையா, இழப்புகள்லாம் நம்ம தாங்கிக்கிறோம், பரவாயில்ல வாங்க, இப்போ என்ன வீட்டுக்கு போகணுமா? ஆமாப்பா வா, அடுத்து நடக்க வேண்டிய காரியங்களை பார்க்கணும்ல. சரின்னு வந்தாங்க. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே இவ்வளோ ஈஸியாக இவன் எடுத்துக்கிட்டானே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த மைனா கூண்டில் மைனா அப்படியே செத்து கிடக்கு. அதை பார்த்த உடனே அழுது கத்தி கூப்பாடு போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். அம்மா கேட்குறாங்க, டே என்னடா ஆர்ப்பாட்டம் பண்ணுற, ஸ்கூல்லையே சொன்னேன்ல மைனா செத்து. போமா நீ வேற, நான் நம்ம நைனான்னு நினச்சேன். பாருங்க, அவன் நைனா இறந்ததை கூட ஈஸியாக எடுத்துக்கிட்டான். காரணம் என்ன, அந்த மைனா கூட இருந்த அந்த பிணைப்பு அவங்க நைனா கூட இல்லை. அதனால தான் தகப்பனுடைய இழப்பை கூட அவன் எதிர்கொள்ள அவன் தயாராக இருக்கிறான். ஒரு சின்ன, ஒரு அற்பமான ஒரு பறவையினுடைய இழப்பை இவனால் தாங்கி. இன்னைக்கு நாம் எப்படி ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற நாம், நம்முடைய வாழ்க்கையில் ஆவியிலே ஆரம்பித்த நீங்கள் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறீங்க? ஆரம்பம் ரொம்ப அப்படியெல்லாம் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மளை ஒரு உயரமாக உன்னதமான ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஸோ நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை துவக்க அற்பமாக இருக்கட்டும்யா, ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். யோபுனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்முடைய வாழ்க்கையில் சம்பூர்ணமான முடிவுனா நம்ம மரணம் மட்டும் இல்லைங்க, மரணமும் முடியும். ஆமென். கர்த்தருக்கே மகிமை. எத்தனையோ மரணங்களை நம்ம சந்தித்து இருக்கிறோம் சரிங்களா? கடந்த 3 இந்த மாதங்களிலே எத்தனை மரணங்கள். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எவருக்கும் அகால மரணம் என்பதே கிடையாது. அதை நம்ம ஞாபகத்தில் வைத்து, 4வதாக ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணுகிறார் என்றால், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இங்கே ஒரு சம்பூரணம் சொல்லப்பட்டது. abundance in the knowledge and in the wisdom. தெய்வீக ஞானத்திலும் உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தால்
யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில், அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவர் அவனுக்கு கொடுக்கப்படும். அவர் கொடுப்பார். சம்பூரண ஞானம், அனந்த ஞானம், சம்பூரண ஞானம், நாலெட்ஜ், விஸ்டம் இல்லையா, அறிவு, புத்தி, விவேகம், ஞானம். நிறைய பேருக்கு அறிவு இருக்கிறது, நாலெட்ஜ், அறிவு. ஸ்கூலில் போகிறோம், படிக்கிறோம், நமக்கு அறிவு கிடைக்கிறது. ஆனால் விஸ்டம், ஞானம், அது நமக்கு நிறைய பேருக்கு இல்லை. என்ன செய்யணும்? உங்களில் ஒருவன் ஞானத்தில் அறிவில் குறைவுன்னு சொல்ல, அறிவு நமக்கு பெருத்து போகிறது இல்லையா? இன்னைக்கு என்னென்னமோ கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, பயங்கரமான கண்டுபிடிப்புகள், சரியா? எத்தனையோ விதம் அறிவு இருக்கிறதுங்க, ஆனால் ஞானம் இல்லை. ஞானம் என்பது பரத்திலிருந்து தேவன் அளிக்கிற, அதனால தான் அதுக்கு பேர் விஸ்டம். இந்த விஸ்டம், ஞானம், சாலமோனுக்கு கிடைத்த அந்த ஞானம். ஞானமோனுக்கு அறிவு இல்லை, ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். நீங்களும் நானும் அறிவுள்ளவர்களாய் இருக்கிறது பெரிதல்ல, ஞானமுடையவர்களாய் நடந்து. இந்த ஞானம் எப்படி வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு எனக்கும். இந்த ஞானமாய் நடந்து கொள்ள. ஞானத்துக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இன்னும் ஒரு உதாரணத்தின் மூலம், ஒரு ஜெயில், 2 கைதிகள் உள்ளே இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது மேலே ஓடு சரிங்களா, 2 பேரும் தப்பிக்க முனைகிற போது இரவு நேரம் ஒருத்தன் ஒரு இதை தட்டி விட்டான். டமால்னு விழுந்து சத்தம் உண்டாக்கும். ஜெயிலர் அந்த பக்கமாக வர்றார். யார் அங்கே அப்படின்னு கேட்குறாரு. இந்த கைதிகளில் ஒருவன் சாதுரியமாக என்ன செய்கிறான்னா அப்படிங்கிறான். ஜெயிலர் என்ன நினச்சிட்டாரு, ஓ பூனையா அப்படின்ட்டு அவர் போயிட்டார். இவங்க அடுத்து இன்னொரு முறை அவங்க வெளியே தப்பிக்கிறதுக்கு முயற்சிக்கிற போது இன்னொருத்தன் தட்டி விட்டான். இன்னொரு பொருள் டமால்னு கீழே விழுகுது. போன ஜெயிலர் திரும்பி வர்றான். யார் அது? 2வது பையன் என்ன சொன்னான்னா, ஐயா அது 2வது பூனை அப்படின்னு சத்தமாக சொன்னானா. முதல்ல இருந்தவனுக்கு ஞானம், பின்னால் இருந்தவனுக்கு அறிவு இருமாப்பை கொண்டு வரும். காப்பி அடித்தான். அவன் மாதிரி இவனுக்கு என்ன முடியல, கூவ முடியல, பூனை மாதிரி கத்த முடியல. ஆனால் என்ன பண்ணிட்டான், ஐயா அது 2வது பூனைன்னு சத்தமாக சொன்னால் ஜெயிலர் வந்து பிடிச்சி திரும்பவும் உள்ளே கொண்டு போயிட்டார். அறிவு, ஞானம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு இந்த மாதத்தில் மாணவ மாணவியர்களே, தேவன் உங்களுக்கு அந்த பரந்த தேவனால் உண்டாகிற பரந்த ஞானத்தை தேவன் நமக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக. சம்பூரணம். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தரவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷம் 100 மடங்கு பலனடைந்தான். தெய்வீக ஞானத்தில் உங்களுடைய எக்ஸாம்ஸில், உங்களுடைய இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, அநேக பேர் கர்த்தருடைய ஆவியானவர் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து சாட்சி சொல்லுவீங்க. தேவ சமூகத்தில் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தெய்வீக சுகம், உங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற பொருளாதார ஆசீர்வாதங்கள், இவைகளெல்லாம் நான் ஏதோ இந்த மாதத்தில் ஜனங்களை உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இல்லைங்க. கர்த்தர் பல நாட்களுக்கு முன்பாகவே இந்த மாதத்திற்குரிய வார்த்தையை தேவன் என்னுடைய உள்ளத்தில் போட்டு இந்த காலை வேளையில் உங்களோடு அதை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். எழுப்பி நிற்போம். தெய்வ சமூகத்தில் கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாகும்போது
சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் வழிநடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். தேவ சமூகத்தில் ஆமென். அல்லேலூயா. வேத பகுதியை வாசிக்க நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நாம் வெளிநாடுகள் இருக்கிறவர்கள், இந்த ஆராதனைக்கு வர தடைப்பட்டவர்கள், சுகவீனமாக இருக்கிறவர்கள், நம்முடைய பிரயாணங்கள் ஆமென். அநேகர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு இந்த மாதத்தில் பிரயாணமாவீங்க. கர்த்தருடைய கிருபை ஆமென். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? பிறந்த நாளோ திருமண நாளோ உங்களுடைய பிரயாணமோ உங்களுடைய படிப்போ உங்களுடைய எதுனாலும் சரி, கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஆமென். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் வழிநடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். டெஃபினட்டா நீங்க you shall praise him. ஆமென். ஹல்லேலூயா. அதிசயமாய், ஆச்சரியமாய், அற்புதமாய் தேவன் உங்களை, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய படிப்பு எல்லாவற்றிலும் உங்களுடைய பிரயாணங்களில் கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கும். அற்புதமாய் தேவனை துதிப்பீர்கள். மகத்துவமான தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். சுகவீனங்கள், பலவீனங்கள், குறைகள் எல்லாம் மாறட்டும். சபையிலே நடைபெறுகிற ஊழியங்கள், ஆராதனைகள், குறிப்பாக இந்த 40 நாட்கள் ஜெபம் ஆண்டவரே இவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவ கிருபை எங்கள் பிள்ளைகளோடு இருக்கட்டும், குடும்பங்களோடு இருக்கட்டும். சுகவீனம் உள்ள இந்த ஆராதனைக்கு தடைப்பட்ட மக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. சுகப்படுத்தி பலப்படுத்தி சாட்சியாய் எழுப்புங்க, நிரப்புங்க, வழி நடத்துங்க. குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும். அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதி. வியாதிகள், விக்கினங்கள் ஆண்டவரே, வசை சொற்கள், வன்கண்கள், வன்முறைகள், வஞ்சகங்கள், வழிப்பறிகள், வலிவி போகுதல், விபத்துக்கள், விபரீதங்கள், விரோதங்கள், விக்கினங்கள், விலகிச் செல்லுதல், விழுந்து போகுதல், விஷப்பூச்சிகள், விஷமிகள், வீண் செலவுகள், வீண் சிந்தனைகள், வீண் வார்த்தைகள், விக்கிரகாராதனைகள், வைராக்கியங்கள், வேதனைகள், வாதைகளுக்கு, வாக்குவாதங்களுக்கு விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்து நன்மையும் கிருபையும் பின்தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்ற வார்த்தையின்படி எங்களை வழி நடத்துங்க. கனம் துதி மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தர் டைடிங்ஸ்